சிம்பிளாக கார்த்திகை தீபம் அப்பம் பார்க்கலாம். நம்ம அரிசிலாம் எதுவுமே ஊற வைக்க போகிறதில்ல. இன்ஸ்டண்ட்டாக செய்ய போகிறோம். 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது கூட இனிப்புக்கு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, வாசனைக்கு 3 போல் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ சுக்கு பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். எப்போவுமே இனிப்பு செய்யும் போது ஒரு சிட்டிக்கை போல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பெரிய வாழைப்பழமாக எடுத்துருக்கலாம். நான் செவ்வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ தான் நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தே அரைச்சிக்கோங்க. ஒரே நேரத்தில் ஃபுல்லாக சேர்க்க வேணாம். அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கும் போது ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். உள்ளே அந்த லேயராக நமக்கு கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் நம்ம எண்ணெய் சூடு பண்ணுறோம்ல, அந்த டைம் இருந்தாலே போதும். நமக்கு எண்ணெய் நல்லா காஞ்சதுமே ஒரு கரண்டி மாவு எடுத்து இதில் ஊற்றிட்டு இப்படி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டிங்கன்னா நல்லா புசு புசுன்னு சூப்பராக வரும். இப்போ பொறுமையாக திருப்பி விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட கார்த்திகை தீபம் அப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே டைமில் ரொம்ப குயிக்காகவும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கலர் வந்ததுமே நம்ம வெளியே எடுத்துட வேண்டியதான். ஈஸியாக இருக்குல்ல? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இப்போ ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக உள்ள அந்த லேயர்ஸ்லாம் நல்லா அழகாக தெரியும். அவ்வளோதான், நம்மளோட கார்த்திகை தீபம் அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக உள்ளே அப்படியே லேயராக இருக்கணும். இந்த மாதிரி வந்துச்சுனாலே உங்களோட அப்பம் சூப்பராக வந்திருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான், இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நம்ம பிள்ளை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.